ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். ஒரு தடவை பீக்கிங் நகரில் கிறிஸ்துவே அகில உலக இரட்சகர் என்பது பற்றி பிரசங்கித்தேன். அக்கூட்டத்தின் முடிவில் ஒரு சீன டாக்டர் என்னிடம் வந்து, கிறிஸ்து சுமார் 2000 வருடங்களுக்கு முன்தான் பிறந்தார். அதற்கு வெகு காலத்துக்கு முன்னமே எங்கள் தேசத்தில் கான்ஃபூசியஸ் போன்ற போதகர்கள் இருந்தனர். அப்படி இருக்க கிறிஸ்து உலகம் முழுவதற்கும் உரியவர் என எப்படி கூறலாம்? கான்ஃபூசியஸ் போதனையும் மாதிரியும் எங்களுடைய மற்ற போதகரின் போதனையும் எங்களுக்கு போதும் என்றார். அதற்கு நான், கிறிஸ்து 2000 வருடங்களுக்கு முன்னால் தான் வந்தார் என்று கூறுவது தவறு. அவருடைய மனித அவதாரத்துக்கு வெகு காலத்துக்கு முன்னதாகவே அவர் உலகத்தில் இருந்தார். உலகமோ அவரை அறியவில்லை. அவரை அறிந்தவர்கள் ஆனந்தமடைந்தார்கள். நான் கான்ஃபூசியஸுக்கோ அவர் போதனைக்கோ எதிராளி அல்ல. ஆனால் சீன தேசம் அவருடைய போதனையின் மூலமாகவும் மாதிரியின் மூலமாகவும் எந்த விஷயங்களில் முன்னேற்றம் அடைந்துள்ளது? விசேஷமாக என்ன பிரயோஜனத்தை நீரே பெற்றிருக்கிறீர் என்று கேட்டேன். அவர், இந்த போதனை விழுங்கிவிடக்கூடிய ஒரு ஆகார துண்டு அல்ல. அதனால் உண்டாகும் பலன் உடனே பார்க்க கூடியதும் அல்ல. அதன் கிரியை மெதுவாக தன்னையே வெளிப்படுத்தும் என்றார். அதற்கு நான், சந்தேகமின்றி ஒரு துண்டு ஆகாரம் நமது சரீரத்தின் பாகமாகும்படி உடனே ஜீரணமாகிறதில்லை. ஆனால் ஏதாவது வியாதியினால் நமது ருசியறியும் கருவி பாதிக்கப்பட்டிருக்காவிட்டால் அதன் ருசியையாவது உடனே அனுபவிக்கலாம் அல்லவா? வெறும் நல்ல கொள்கையானது வைரக்கல் மாலையை போன்றது. ஒரு நோயாளியின் கழுத்தில் அணிந்தால் அவன் வியாதிக்கு அதனால் ஒரு பயனும் விளைவதில்லை. கிறிஸ்துவின் போதனை நல்ல சித்தாந்தம் மட்டுமல்ல, அது ஆவியும் ஜீவனுமாயிருக்கிறது. அவரை ஏற்றுக்கொண்ட லட்சக்கணக்கான மக்கள் அவர் மூலமாய் புதிய ஜீவன் அடைந்திருக்கின்றனர் என்று பதில் கூறினேன். அதற்கு டாக்டர், இந்த புதிய ஜீவனும் மாறுதலும் வெளியே இருந்து வர முடியாது, நமது சொந்த முயற்சியை சார்ந்திருக்கிறது என்றார். அதற்கு நான், அதை ஏற்றுக்கொள்வது நம்மை பொறுத்தது என்பது உண்மைதான். ஆனால் நமது சுய முயற்சியால் இந்த ஜீவனை அடைய முடியாது. ஒரு கசப்பான மரம் தன்னில் தானே இனிப்பாக மாற முடியாது. அது இன்னொரு இனிப்பான மரத்தோடு ஒட்ட வைக்கப்படும் போது இனிப்பான கனியை கொடுக்கும். அதுபோல் பாவியான மனிதன் விசுவாசத்தின் மூலமாய் கிறிஸ்துவுக்குள் ஒட்ட வைக்கப்படக்கூடும். அப்போது கிறிஸ்துவின் ஜீவன் அவனுக்குள் ஓடி அவனை புது சிருஷ்டியாக மாற்றிவிடும். இதுதான் இரட்சிப்பு என்றேன். இச்சமயத்தில் ஒரு வியாதிக்காரனை பார்க்க அவர் அழைக்கப்பட்டு போனதால் சம்பாஷணை முடிந்தது. அவரின் இரட்சிப்புக்காக நான் தேவனை நோக்கி ஜெபித்துவிட்டு அந்த இடத்தை விட்டு கடந்து சென்றேன்.